எல்லாருக்கும் வணக்கம். இந்த அடமலைக்கு கோழியை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கோழி மழையில் நனைஞ்சிச்சுன்னா, மழை தண்ணியெல்லாம் குடிச்சிச்சுன்னா சளி பிடிச்சிக்கு. அதுக்காக இறைய கொண்டு போய் போட்டு நம்ம எப்படி அதை பராமரிக்கணுங்கிறது பார்க்கலாம் வாங்க. எங்கே கால் வச்சாலும் கத 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 கதன்னு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாகவே தான் பார்த்து போகணும். கோழிகளுக்கு கொண்டு போய் இறைய போட்டு தண்ணி எல்லாம் வச்சு மாட்டி வச்சுட்டு வரலாம். அல்றதுக்கு ஒரு சட்டி எடுத்துட்டு வந்துருக்கா. இதெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கு தட்டுக வச்சுக்கலாம். நீ கூட்டி அல்றதுக்கு ஒரு கூடை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அப்படியே ஒரு ஓரத்துலேருந்து நல்லா கூட்டி அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது குப்பையை அல்றதுக்கு, கோழி கழிவெல்லாம் அல்றதுக்கு. இதை அப்படியே நல்லா பிடிச்சிருக்குமா முதிச்சு அதெல்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கு. நாங்கள் எல்லாம் போய் எல்லாம் சுரண்டி எப்படின்னு பார்க்கலாம். கோழி உள்ளே முடுக்குங்க, அங்கிட்டு போயிட்டு சரி உள்ளே நீங்கள் போய்க்குங்க, நான் கொடுக்குறேன். முடுக்குங்க போட்டு இந்தாங்க கையில் பிடிச்சிக்குங்க. கோழிக்கு தண்ணி எல்லாம் பூரா கசகசன்னு இருக்குது. இதை கொண்டு வெளியே வச்சு போட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற இற வைக்கிறதுக்கு அந்த இற டப்பாவை எடுத்துகிட்டு இற போடலாம். 3 நாளாக மழை பெய்யுது. அதனால கோழி நிலையக்கூடாது. நிலையாமல் இருக்கணுங்கிறதா 3 நாளாக கோழியை திறந்த விட. இந்த செட்லேயே அந்த செட்டு மொத்தம் 3 பக்கம் செட்டு இருக்குது. 3 செட்டுலேயுமே கோழியை திறந்து விட. அதுக்குள்ளே இப்படி தான் இருக்குது. இதை நாங்கள் க்ளீன் பண்ணி இந்த இற தண்ணி எல்லாமே வைக்கணும். இதை போட்டு அங்கிட்டு வச்சுட்டா அங்கே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. கோழிகள்லாம் இறை இல்லாமல் இருக்கிறதுனால இறைக்கலையுது. அப்படி அந்த பக்கம் வச்சுட்டோம்னா அது வாட்டு தின்னுக்கிட்டு இருக்கு. நம்ம வாட்டுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம், வச்சிடலாம். சரி போய் கூட்டலாமா? அந்த ஓரத்துலேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் வாங்க. இது அப்படியே கீழே பிடிச்சிருக்குதுங்களா, கோழியெல்லாம் முதிச்சு அதை அப்படியே ஒரு ஓரத்துலேருந்து சுரண்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலாம். அப்போ தான் விர வைக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. இது நேத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சிருந்தேன். ஒரே நாளுக்குள்ள இத்தனை இதாக இருக்குது. இதெல்லாம் மழை காலத்தில் பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயங்க. இப்போ இந்த இடத்த கூட்டியாச்சு. இந்த கோழியை இந்த பக்கம் மாற்றி இற வைக்கணும். இந்த இப்படி போடுங்க, நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்க. அதான் பாருங்க, கொடுங்க, நான் அள்ளி போட்டுக்கிறேன். இதை கூட்டிக்கலாம். இந்த சாப்பை எடுத்துக்கலாம். இது வேண்டாம், இதெல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம். இந்த விறுவிறுப்புக்கு ஈரம் தாங்க முடியல. அந்த ஒரு சின்ன அந்த குஞ்சு சின்னதாக இருந்துச்சு, அந்த குஞ்சு செத்து போயிருச்சு. அப்புறம் அங்கே பெட்டியெல்லாம் வச்சுருந்தேன். ஆனால் அதில் இல்லாமல் கோழி வேறு இங்கே ரெண்டு கோழி இங்கே முட்டை விட்டுருக்குது. திறந்து விட்டுருந்தோம்னா எல்லாம் வெளியில் போயிடு. கோழி வாய் அங்கே முட்டை வச்சுக்கு. இன்னைக்கு இங்கேயே வச்சிருச்சு. அந்த முட்டையும் முன்னே எடுத்துக்கலாம். அதுவும் வேறு ஒரு முட்டை வச்சு உடஞ்சும் போச்சுங்க. எல்லாம் இந்த மழை வேஞ்சதுன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இப்படி நிறையா இருக்கிறது பராமரிக்கிறது இது கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. இந்த இடமெல்லாம் நல்லா சுண்ணாம்பு போட்டு நான் கழுவி க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருந்தேன். இப்போ இந்த மழையினால் இப்படி உள்ளேயே அடைச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி என்னைக்கு நாங்கள் வச்சிருக்கல மாட்டோம். அப்பப்போ க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்குவா. இந்த மாதிரி சுண்ணாம்பு போட்டோம்னா எந்த கிருமியும் வராது, கோழிக்கு பேனும் வராது, சுத்தமாக இருக்குது.
எப்படியும் நாங்கள் ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த பூரா எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி சுண்ணாம்பு போட்டு நல்லா பூசி காய வச்சுட்டு கோழியை உள்ள உழுவோம். இதுக்கு அப்படியே இறைய போட்டுக்குவோம். இந்த ஈரத்தினால நல்லா இருந்த கோழி குஞ்சு ஒன்று அப்படியே சொனையில்லாம படுத்து கிடக்குது. இந்த எப்படி போச்சு வேறு. நல்லா இருந்துச்சு, சுறுசுறுப்பா இருந்த கோழி குஞ்சு. ஆனா அதனால எதுவும் முடியல. எல்லாம் கூட்டி முடிச்சாச்சு. இந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டுட்டு போய் செடிகளுக்கு தான் நாங்கள் போட்டுருவோம். அந்த செடிகளுக்கு நல்லா இயற்கையான உரம் நல்லா இருக்கு. குஞ்சுகளுக்கெல்லாம் இற வச்சாச்சு. இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கா தண்ணி வச்சிடலாம். இதை வச்சுட்டா உள்ள முடிக்காம அது வாட்டு குடிச்சுக்கணும். எல்லாமுக்கு இறையும் போட்டாச்சு, தண்ணியும் வச்சாச்சு. இந்த பெரிய கோழிகள்லாம் இதெல்லாம் தின்னுக்கும். நாங்க இந்த கோழி கூட்டம் இப்படித்தான் நாங்க பராமரிக்கிறோம். இன்னும் இதுல ஏதாவது வேற சிறப்பா செய்யறதுக்கு ஆலோசனை சொல்லுங்க, கமெண்ட்ல தெரிவிங்க. ரொம்ப எங்களுக்கு உதவியா இருக்கு. இந்த முட்டை உடஞ்சிருச்சு. அதனால இதை அப்படியே கொண்டு போய் நாய்க்கு அப்படியே உடச்சி ஊத்திடுவோம் நாங்க. நைட்டு போட்ட தோசை இன்னும் வச்சிருக்குது. சாப்பிடு. கோழி குப்பையெல்லாம் கொட்டி மண்ணை போட்டு மூடி விட்டுடலாம். செடிக்கு நல்ல உரம், சீக்கிரம் மரம் பெருசாகும்.